இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். A bus covers a distance of 90 kilometer at a uniform speed. At the speed being 15 kilometer per hour, more it would have taken 30 minutes less for the journey. Find the original speed of the bus. கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பஸ் வந்து 90 கிலோமீட்டர் வந்து போகுது. ஓகேவா, ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போகுது. இதுவே யூனிஃபார்ம் ஸ்பீட்ல இருந்து 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே போக வேண்டிய டயத்துல 30 மினிட்ஸ் முன்னதாவே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதெல்லாம் வச்சுட்டு ஒரிஜினல் ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க, யூனிஃபார்ம் ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ டயத்துக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே, மொத்தம் ரெண்டு சென்டென்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. ஒன்னு வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்பீட் பிளஸ் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர். யூனிஃபார்ம் ஸ்பீட்ல இருந்து 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கும் இதே ஃபார்முலா தான், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இங்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 90 கிலோமீட்டர், இங்கேயும் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் தான். இங்க ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. இங்க ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து 15 அதிகம். ஸோ எக்ஸ் பிளஸ் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா நான் சப்ஸ்டியூட் பண்றேன். டைம் ஈக்குவல் டு 90 by x, time equal to 90 by x plus 15. ஓகேவா, ஸோ இந்த ஸ்பீட்ல போனா ஒரு டயத்துல ரீச் ஆவான். இந்த ஸ்பீட்ல போனா அப்படின்னா இங்க ரீச் ஆகிற டைம்ல வந்து 30 நிமிஷம் முன்னதாவே ரீச் ஆயிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ். 90 by x minus 90 by x plus 15 equal to 30 minutes. இந்த 90 பாத்தீங்கன்னா கிலோமீட்டர்ல இருக்கு, இது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. எக்ஸ் இது கிலோமீட்டர்ல இருக்கு, இது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. ஆனா இது மட்டும் மினிட்ஸ்ல இருக்கு. அப்படி வச்சு நம்மளால கிராஸ் பண்ண முடியாது. ஸோ இதையும் நம்ம என்னவா மாத்தணும், ஹார்ஸா மாத்தணும். ஸோ 90 by x minus 90 by x plus 15 equal to 30 by 60. இப்ப இதுவும் என்னவா மாறிடுச்சு, ஹார்ஸா மாறிடுச்சு. நம்மளால கேன்சல் பண்ண முடியும். ஸோ மைனஸ் பண்ணணும், டினாமினேட்டர் வேற வேறையா இருக்கு. ஸோ எல்சிஎம் எடுக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 90 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 15 இது ஒரு சைடு, மைனஸ் 90 இன்ட்டு எக்ஸ் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 15 ஈக்குவல் டு 30 by 60. அடுத்து இங்க எழுதுறேன். 90 into x 90x 90 into 15 1350 minus 90 into x 90x by x into x x square x into 15 plus 15x equal to 30 by 60. plus 90x minus 90x கேன்சல் ஆயிரும். 31s are 32s are கேன்சல் ஆயிரும். ஓகேவா, ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1350 by x ஸ்கொயர் பிளஸ் 15x ஈக்குவல் டு 1/2 தான் இருக்கும். இதை இங்கே மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு 2700 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, இதை இங்கே மல்டிப்ளை பண்றேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 15x எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடுறேன். x ஸ்கொயர் பிளஸ் 15x மைனஸ் 2700 ஈக்குவல் டு 0. இப்ப இதை பார்க்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கு. ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்லை, 1ன்னு அர்த்தம். 1 இன்ட்டு மைனஸ் 2700 மைனஸ் 2700 சென்டரா இருக்கிறது என்னது 15.
ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணா -2700 வரணும். அதை ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு 15 அப்படின்னு கிடைக்கணும். 60 45 இங்க நான் மைனஸ் போட்டுறேன். இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு -2700 கிடைக்குது. இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது எனக்கு 15 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாருங்க, எக்ஸ் பிளஸ் 60, அடுத்து எக்ஸ் -45 ஈக்குவல் டு 0. இதுக்கு ஒரு ஆடி 0 வரும், இதுக்கு ஒரு ஆடி 0 வரும். எக்ஸ் பிளஸ் 60 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு -60. மைனஸ் வேல்யூ இஸ் நாட் பாசிபிள். ஸ்பீடு வந்து மைனஸ்ல வர வாய்ப்பு இல்லை. எக்ஸ் -45 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 45. ஸோ பிளஸ்ல வந்துருச்சு. 45 கிலோமீட்டர் பெர் அவர். ஓகேவா? இதான் இந்த சம்முக்கான கரெக்டான ஆன்சர். 45 கிலோமீட்டர் பெர் அவர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.